வணக்கம். ஃபிட்னஸ் லூப்ல நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் $1 முதலீடு செய்தீங்கன்னா, அதாவது ரூ. 100 முதலீடு செய்தீங்கன்னா, உங்களுக்கு மாதா மாதம் $1055.78 உங்களுக்கு லைஃப் லாங் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது இந்திய ரூபாயில $95,020 ஒவ்வொரு மாசமும் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த $1 நீங்க 39 தடவை கிட்டத்தட்ட 3 மாசம் சர்க்குலேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா, 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாதா மாதம் $1055 உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? ரெஃபர் பண்ணணுமானா, ரெஃபர்லாம் பண்ண தேவையில்ல. மாதத்துல 28 நாளைக்கு ஒரு முறை ஒரு 10 செகண்ட் மட்டும் நீங்க உங்க மொபைல்ல சர்க்குலேஷன் கொடுக்கணும். வெறும் 10 செகண்ட். இப்போ $1 இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. 28 நாள் கழிச்சு உங்களுக்கு 24% ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது $1.24 திரும்ப உங்க வேலெட்டுக்கு வந்துரும். அந்த $1.24 திரும்ப வந்து 28 நாளைக்கு சர்க்குலேஷன் கொடுக்கணும். அந்த 28 நாள்ல $1.53 வரும். திரும்ப 28 நாள் சர்க்குலேஷன் கொடுக்கணும். $1.90 வரும். திரும்ப 28 நாள் சர்க்குலேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி 39 தடவை சர்க்குலேஷன் கொடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம் உங்களுக்கு $4,000 கிட்ட கிடைச்சிருக்கும். அந்த $4,000 திரும்ப சர்க்குலேஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் $1,055.78 கிடைக்கும். இந்த $1,055.78 நீங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு திரும்பவும் $4,000 சர்க்குலேஷன் கொடுக்கணும். திரும்பவும் $1,055.78 உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாலர் $90 கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு $95,020 உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் கிடைக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிகமா வேணும், நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா, நீங்க $10 முதலீடு செய்யலாம். $10 முதலீடு செய்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாசமே உங்களுக்கு $12.4 கிடைக்கும். அதாவது அசலும் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அந்த $12.4ல $10 ஃபர்ஸ்ட் டைமே நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய அசல எடுத்துக்கணும். வந்திருக்கிற வந்திருக்கிற ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா? அந்த ப்ராஃபிட்ட திரும்ப திரும்ப சர்க்குலேஷன் பண்ணணும். 39 சர்க்குலேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு $2,029.62 உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும். அதனுடைய மதிப்பு இந்திய ரூபாயிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாலர் $90 கால்குலேஷன் பண்ணி இன்கம் போட்டிருக்கேன். $1,82,665 உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும். இதுவே நான் $100 முதலீடு செய்றேன் அப்படின்னா, $100 முதலீடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு 28 நாள்ல $124 வரும். அதுல $100 வந்து உங்க அசல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு $24ல நீங்க 39 தடவை சர்க்குலேஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு $20,296.2 உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் கிடைக்கும். நம்ம இந்திய மதிப்புல $18,26,650 ஒவ்வொரு மாசமும் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. $1, $10, $100 எத்தனை டாலர் போட்டாலும் 28 நாளுக்கு அப்புறம் உங்க முதலீடு, உங்களுடைய அசல் உள்ள இருக்கக்கூடாது. ப்ராஃபிட்ல தான் நீங்க ரன்னிங் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய நிறுவனங்கள கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபிட்னஸ் லூப் கூட ஸ்ட்ராங்கா தான் சொல்றாங்க. ஸ்ட்ராங்கா நடக்குது. எல்லாருக்கும் வந்து கரெக்ட்டா பேமெண்ட் போகுது. 1 1/2 வருஷமா பிசினஸ் நடக்குது. 21,00,000 பேர் இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்யூரேட்டா வந்து சொன்னாலும், நம்ப பணத்த நாம தான் பாதுகாத்துக்கணும். அதனால நீங்க எவ்வளோ முதலீடு செஞ்சாலும், 28 நாள்ல உங்களுக்கு அசலோட சேர்ந்து தான் உங்களுடைய வேலெட்டுக்கு வருது. அந்த அசல எடுத்துக்கோங்க. ப்ராஃபிட்ல ரன் பண்ணுங்க. அதுதான் நம்பளுடைய லைஃப்‌க்கு சேஃப். நம்ப டீமுக்கு சேஃப். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, $1, $10, $100ல யார் வந்தாலும் நீங்க ரெஃபரே பண்ணாதீங்க. அதனால உங்களுக்கு இன்கம் கிடைக்காது. ஓகேங்களா? ரெஃபர் இன்கம் கிடைக்காது. அதனால ரெஃபர் பண்ண தேவையில்ல. இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்ட்டா 28 நாளைக்கு ஒரு முறை ப்ராசஸ் கரெக்ட்டா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும். இதுவே நான் $1000 உள்ள என்டர் ஆகுறேன் அப்படின்னா, உங்களுக்கு 28 நாள்ல $1,240 கிடைக்கும். அந்த $1000 உங்களுடைய அசல எடுத்துக்கோங்க. $240 ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? அத நீங்க 28 நாளைக்கு ஒரு முறை, 28 நாளைக்கு ஒரு முறை சர்க்குலேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 39 தடவ சர்க்குலேஷன் முடியும்போது, உங்களுடைய மாத வருமானம் $2,02,962 ஒவ்வொரு மாசமும் கிடைக்கும். அப்படின்னும்போது, உங்களுக்கு எவ்வளோ இந்திய ரூபாய்லன்னா, $1,82,66,500 ஒவ்வொரு மாசமும் நீங்க இன்கம் எடுக்கலாம். இந்த $1000 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க இல்லையா? அவங்க மட்டும் ரெஃபர் பண்ணலாம் விருப்பப்பட்டா. ரெஃபர்ன்றது கட்டாயம் இல்ல. ரெஃபர் பண்ணீங்கன்னா, ரெஃபருக்கு உண்டான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். டைரக்ட் கமிஷன் கிடைக்கும். ஏன்னா, நீங்க $1000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 28 நாள்ல உங்க அசல எடுத்துடுறீங்க.
ஆனா, ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கும்? $240 வந்திருக்கும் இல்லையா? அத நீங்க ரன்னிங் பண்றீங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து உங்களுக்கு ரெஃபர் கமிஷன் வேணும்னா, $100 வந்து நீங்க ரன்னிங்ல வச்சிருக்கணும். உங்களுடைய ஐடியில வந்து $100க்கு மேல ரன்னிங்ல இருந்தா மட்டும் தான் நீங்க ரெஃபர் பண்ணா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அத விட கம்மியா இருந்தா இன்கம் கிடைக்காது. ஆகையினால ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க $1000ல உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் மாசமே $1000 ரிட்டர்ன் எடுத்துக்கணும். இதுதான் நான் கொடுக்கிற சஜஷனு. இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. மேலும் தகவலுக்கு உங்களுக்கு யார் இந்த வீடியோ அனுப்புனாங்களோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி தகவல தெரிஞ்சுக்கோங்க. நிறுவனத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. நன்றி.